இந்த வீட்டுல அந்த மகாலட்சுமி இல்லாதான் நமக்கு அவர் நிறைய சோர்வு. இவன் கஞ்சப்பைய காவத்துக்கு தான் கஞ்சி ஊத்துவான். எப்படியாச்சும் ஒரு ஐடியா பண்ணி அந்த பொண்ணு இருக்கிறதுக்கு நான் போய் செட்டில் ஆயிட வேண்டாம். நிழல் மாதிரி என் நேரம் நான் உங்க கூடயே இருக்கிறவே. நேற்றைக்கு பார்த்து சின்னம்மா வீட்டுக்கு பணம் கொடுக்க அனுப்பிச்சு விட்டீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அவன் எப்படியோ ராஜேந்திரமா நம்ம பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான். ஆனா நான் அவனுக்கும் மேல சாணக்கியன். நீங்க கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள பொண்ணோட வர்றேன். அப்பத்தா அப்பத்தா. என்னடா? ஏன் அப்பத்தா ராத்திரி பூவா இருமிக்கிட்டே இருந்த? நான் இரும்பவே இல்லையே. இல்ல நீ இருமுல நான் பார்த்தேன். அதுக்காக தான் ஒரு முக்கியமான மருந்து வாங்குறதுக்காக திண்டுக்கலுக்கு போறேன். அப்புறம் அப்பத்தா அது நீ சொன்னியல்ல ஏன்டா வேலை வெட்டி பார்த்துக்க மாட்டேங்கிறேன்னு, அதை முக்கியமான இடத்துல சொல்லி வச்சிருக்கேன். ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை போய் கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுவேன். என்கிட்ட ஏதுடா? பாரு அப்பத்தா. ஒண்ணுமே இல்லடா. சரி அப்பத்தா நீ தூங்கு. விடியறதுக்கு என்ன நேரம் இருக்கு, நல்லா தூங்கிக்க. அப்பத்தா அப்பத்தா. வீடு திறந்து கிடக்கு, யாரையுமே காணோம். நீ கஞ்சி கிடைக்காதோ? ஆண்டவா தாயே கருமாரி, என் தந்தட்டி அடை எடுபட்டு வயல தெரியல போறவன் கடிசல்ல போறவன் எங்கிட்ட தப்பிக்கலாம்டா பாக்குறேன். எங்கடா தந்தட்டி? கேட்டா தந்தட்டி 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 எங்கிட்ட நடிக்க களவாணி பையன். எங்கடா என் தந்தட்டி? என்னடா இது? என்னது? என்னடா இது? விடுறா விடுமா பையா. எடா கைய எடு. வேணாமா? ஐயோ நீங்க சொன்னீங்க தானியம்மா, நான் பசி பொறுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல. ஏதோ போற வர இடத்துல கஞ்சி கிடைக்க கொஞ்சம் சொன்னங்கிட்டா இந்த குடல் பொத்து போயிடக்கூடாதேங்கிறதுக்காக 2 கடல் உண்டு வச்சிருக்கேன். நாட்டுல அவவே பையில வெடிகுண்டியே வச்சுட்டு அலையிறாருங்கம்மா. அவனுங்கெல்லாம் யாரும் ஒண்ணும் பண்றது இல்ல. நான் 2 கடலை உண்டை வச்சிருந்ததுக்கு இந்த கிழவி என்னைய புரட்டு தாங்க முடியலம்மா. ஏமா இந்த பையல உனக்கு தெரியுமா? ஆமாமா, எங்க வீட்டுல தான் வேலை செய்யுது. அப்பா எப்படி இருக்காருன்னு? நான் கூட இருக்கும்போது அவருக்கு என்னமா குறைச்ச? அன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டுல இல்ல, உன்னை தீட்டு வந்துட்டாங்க. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. என்ன நடக்குதுன்னு பாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா. உன்னைய பிக்கப் பண்றதுக்கு நான் ஒரு செட்டு போட வந்திருக்கேன். 40 பேருமா அருவாக்கம் போட எல்லாம் ரெடி. இன்னும் 1/2 மணி நேரத்துல ஊரு போய் சேர்றோம். சண்டை சச்சரவுலாம் வேண்டான்னு அப்பதான் ரொம்ப நல்லவங்க. இன்னும் 2 நாள்ல அவங்களே நான் கூட்டிட்டு போய் அப்பா கிட்ட சேர்த்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆஹா, ஏதாச்சும் ஒரு பொய் பித்தலாட்டம் பண்ணி ஒரு நகை நட்டை கட்டுப்பலான்னு பார்த்தோம்னா அந்த கிழவி நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவா போட்டிருக்கேன். என்னென்ன யோசிக்கிறீங்க? பாட்டி பாட்டி தங்கமான பொம்பளை தான். ஆனா உன்னை தூக்கிட்டு வந்தானே 1ஆம் நம்பர் ரோக்கா. நான் எல்லாம் வெளியில வச்சா தானே வந்திருக்கேன். நகை நட்டை கழட்டிட்டா கூட பரவாயில்ல, காசு தூக்கி வீசினா வாங்கிக்கலாம். ஆனா அந்த கிழவி சொல்ற 2 நாள்ல உன் கற்புக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா காசு கொடுத்து வாங்க முடியுமா? அதனாலதான் உன்னை இந்த இடத்துல இருந்து உடனே தூக்கணும்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என்ன அங்க இருந்து வர்ற அவசரத்துல
இந்த செட்டப்புகளுக்கெல்லாம் உங்க அப்பாட்ட பணத்தை வாங்க மறந்துட்டேன். இப்ப என்னென்ன பண்றது? நானும் அதைத்தாம்மா யோசிக்கிறேன். அண்ணே, அம்மா இந்தாங்க, இதை எடுத்து பணம் வாங்கிக்கோங்க. தினக்கணக்கடி தினக்கணக்கடி. ஐயா வெளியூருங்களா? ஐயா இங்க ஒரு ஆளை பிக்கப் பண்றதுக்காக வந்தேன். கிளீனா கஞ்சி அடிச்சாச்சு. அப்படி ஒரு சீட்டுக்கிட்டு வேண்டா செமிக்கிறதுக்கு சரியா இருக்கும். அந்த மாதிரி செட்டப் எதுவும் இங்க கிடையாதா? இந்த டீய புடி, நாளைக்கு வந்து குடிச்சுக்கிறேன். அதேரா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. சூப்பர் கையோட வந்திருக்கிறேன். நான் பேசக்கூடாதா? நம்ம அமௌண்ட்ல ஒரு 100 ரூபா எடுத்துக்குங்க. நீங்க தான் ஆடவே இல்லையே. பணத்தை உள்ள மறைச்சு தம்பி. இதெல்லாம் ஒரு பணமா? நான் நினைச்சா லட்சம் கோடிகள் இப்ப இங்க வரும். எவனோ இந்த ஊர்ல ஒருத்தி சிங்கராசா நம்ம பொண்ண பிக்கப் பண்ணிட்டு போயிட்டான். ஸ்பாட்ல நான் இருந்தா ரணகலமா இருக்கும். அவன் நல்ல நேரம், அன்னைக்கு நாங்க இல்ல. அவன் நல்ல நேரம். இப்போ என் வீட்டுக்கெல்லாம் போய் பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சவன பையன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா நான் விட மாட்டேன். விடக்கூடாது. விடவே மாட்டேன். அவன் எங்க இருந்தாலும் அழைச்சுப்பலாம் தான் புறப்பட்டேன். கை செலவுக்கு ராணி ஒரு 10 வளையல கட்டி கொடுத்துச்சு. இதெல்லாம் செலவாய் போச்சுன்னு சொன்னோம்னா நெக்லஸ் கட்டி கொடுக்கும். பணம் எல்லாம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நானெல்லாம் சத்தமே இல்லாம பல கொலைகளை பண்ணிருக்கின்றதெல்லாம் வேற விஷயம். இப்ப ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல அந்த சிங்கராசுக்கு என்ன நடக்க போகுதுன்னு எவனுக்குமே தெரியாது. இதுக்கு முன்னாடி நீ சிங்கராச பாத்துருக்கிறியா? இல்லையே. இப்ப பார். யார பார்த்தாங்க? இந்த வீட்டுல குத்துக்கள் மாதிரி நீ உட்கார்ந்து இருக்கும் போது உனக்கு தெரியாம அந்த பிள்ளைகள் இந்த வலையில் இவங்க கைக்கு எப்படி போச்சு? எனக்கு தெரியாம என் காதுல கடந்து தண்டுட்டே போச்சு. வலையெல்லாம் களிம்பேறி போயிருந்துச்சு. பாலிஷ் போட சொல்லி நான் தான் கொடுத்தேன். ஏண்டா பாலிஷ் போட போற? நீ வித்துட்டு சீட்டா நீ ஏன் கண்ணுல படாம இருந்து பணத்தையெல்லாம் தோத்துருந்தா? ஏண்டா வாழ்க்கையில இனிமேல் இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டேன். எல்லாரும் பாசம் என்ன மன்னிச்சிருங்க. காலையில இருந்து அடி வாங்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? தெரியாம பண்ணிடுச்சு. விட்டுருங்க. உன்னை என்ன பிரச்சனைக்காக தூக்கிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு ஒரு முடிவு தெரிஞ்ச உடனே உன்னை எப்படி தூக்கிட்டு வந்தோம் அது மாதிரி ஒரு மாசம் வரலாம் உங்க அப்பா கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டாம். இப்படி கண்ட நாயிட்டு ஒவ்வொன்னா கட்டி கொடுத்துட்டு இருந்தேன்னா உங்க அப்பனுக்கு யார் போய் பதில் சொல்றது? சரிடா, வந்து சோத்தத்தின அம்மா. கொஞ்சம் இரு, வர்றேன். அவனை வந்து வச்சுக்கிறேன். என்ன மன்னிச்சிருக்காயி. என்ன இது? அப்பா 6 மாசத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு. எப்படி அவளை பிக்கப் பண்ணிட வேண்டியதான். காலை கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க. நாங்க கையே உங்க கழுவ மாட்டோம். காலை எங்க போய் கழுவுறது? நீ குழம்பு ஊத்த அப்பதான் பசிக்கும் மனுஷனுக்கு. டேய், நல்லது சொன்னா கேட்டுக்கடா. போய் கேட்டு வா. ஓ
காலு சரியா கழுவல, அங்கங்க சொட்டியா இருக்கு. ஏன் சாப்பிடுறதா இல்லையா? காலு சரியா கழுவலன்னா சனி பிடிச்சுக்கும்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் ஒரு நாள் நலமகராஜா காலு கழுவும் போது சரியா கழுவாம ஒரு ஊசி 3 அளவுக்கு சொட்டை இருந்ததுக்கே சனி பிடிச்சிக்கிச்சான். எப்படியோ இந்த வீட்டுல நான் காலடி எடுத்து வச்சுட்டேன். நான் ஊருக்கு போயிட்டாலும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த குடும்பத்துக்கு எந்த கெடுதி வந்தாலும் என் மனசு தாங்காது. அதனாலதான் சொல்றேன். போதுமா? இப்போ சாப்பிடலாமா? அண்ணே, நான் காலையெல்லாம் கழுவிட்டு கிளீனா வந்து உட்காந்துருக்கேண்ணே. நீங்க சாப்பிடுங்கண்ணே, நான் சும்மா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு பேட் எடுத்து வை. அம்மா, உனக்கு பின்னால சில பெரிய பிளேட். அப்பதான் அந்த பொச்சுமை எங்க பார்த்தா? இதா இருக்குடா. என்ன இது? மீனு. ஏன்பதான் நீ பெரும்பெரும் துண்டா போட்டு நல்லா மொளா மசலாம் தலை விச கஞ்சி வேணும் பொடிச்சு வைப்பில்ல? அப்படி பண்ணி வைக்க முடியாது. இது வெறும் பல்ல வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்மா இத ஒரு நாளைக்கு நல்லா நீங்க ஜடிக்கலான்னு வந்தா முடியல. ஏன் அப்படி பண்ண? நீ இன்னைக்கு நான் சமைக்கலடா. வீட்டுல சும்மா விருக்கு விருக்குன்னு உட்கார்ந்துருக்கேனே. இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேன்னு அந்த புள்ள சொல்லிச்சு. அதான் இந்த நலமராஜ கதையெல்லாம் பேச தெரியுதுல? உண்மையை போய் தெரியாது உனக்கு? உன்னை யாரு இதெல்லாம் பண்ண சொன்னது? உன்னையா சொன்னாங்க பண்ண சொன்னாங்களா? ஓ, அவ அடிச்சு கழுத்துல வச்சு கொண்டு விடுவாங்க. உன் வேலையை பார்த்து நீ உட்காரணும். டேய், அந்த புள்ளைய திட்டாதடா. அவன் பயந்த புள்ள. ஏண்டா வெறும் சோத்தையே தின்னுட்டு இருக்க? அந்த மீன் ஒரு துண்டு எடுத்து திண்டு பாரு. கடவுளே, எத்தனை ஆண்டுகள் அங்கா இருக்கிற. ஒரு வெள்ளை ஒரு மீன் ஒண்ணு வச்சிருந்தியா? மீன் கிடைக்குமா? எதுக்காக இப்போ நான் சமைச்ச மீன் நல்லா இருக்கு போய் தானே இன்னும் கொஞ்சம் கேக்குறீங்க? ஆமா, சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன ஆம்பட்டு திட்டீங்களா? எனக்கும் அப்பத்தாக்கம் கூட எடுத்து வச்சுக்காம சமைச்சதெல்லாம் அப்படியே அள்ளிட்டு வந்து வச்சேனே, அதுக்கு அந்த திட்டீங்க. நல்ல மகராஜா கதை சொன்னேன். ஏதோ உங்க நன்மைக்காக எனக்கு தெரிஞ்ச சொன்ன, அது தப்பா? அதுக்கும் திட்டீங்களே. என்ன ஒரு குடும்பத்துல ஆம்பளை சாப்பிட உட்கார்ந்தா நல்லா சாப்பிட்டோம்னு பொம்பளைங்க சமைச்சதும் அப்படியே அனுப்பி வந்து வைப்பாங்க. நாம தான் ஒரு நோக்கம் ஜாக்கம் புரிஞ்சுட்டு ஒரு அளவா கரெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு மிச்சம் வைக்கணும். ஃபுல்லா அடிச்சுட்டிய அப்ப அவங்க என்ன சாப்பிடுவாங்க? அவங்க அறிவு வேண்டாம் எனக்கு.
அந்த அறிவு உனக்கு எங்கடா போச்சு? நீ சும்மா பார்த்தா பாவம் எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அவங்க வீட்டுல வேலை 1000 பேர் இருக்காங்க. நீ ஒரு 1.5 சபை வச்சு சமைக்க சொன்னா பாவம் கல்ல போட்டு அழுதுருக்கு பாத்தியா? நான் அது கையில நீங்க திட்டினதை நினைச்சுதான் அழுவுறேன். ஒண்ணுலடா, நானும் வாழ்க்கையில எவ்வளவு ஒரு சியான சமாச்சாரங்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டேன். ஆனா இப்ப இந்த அடிச்சு ஒரு மீன் வெள்ள வெள்ள இது மாதிரி சாப்பிட்டதே இல்லடா. ஐயே என்ன ருசி. ஒண்ணு வச்சுக்கலாம், இந்த மீன் ஒரு பக்கம் வச்சு எல்லா சொத்து சுகங்களையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு உனக்கு எது வேணும்னு கேட்டாங்கன்னு வச்சுக்க, என் ஒண்ணு வேணா போயான்றோம். காலம் பூரா மீனே சாப்பிட்டு இருக்கலாம்ன்றோம். என்ன சொல்றேன்? உண்மைதானே. இன்னொரு விஷயம், ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து இந்த மீன் அடிச்சான்னு வச்சுக்க, உடம்புக்கு என்னடா வடிவல கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சான். நல்லா இருந்தா என்ன சொல்ற? ஆமா கரெக்டா சொன்னீங்கன்னு. நான் ஊருக்கு போயிட்டாலும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும். இந்த குடும்பத்துக்கு எந்த கெடுதி வந்தாலும் என் மனசு தாங்காது. இப்படி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அடி வாங்கி கஞ்சி குடிக்க முடியாது. ராணி உனக்கு கஞ்சிக்கு வழி இல்லாம போயிடும். ராணியை ஊர் கொண்டு போறதுக்கு என்ன வழி? கரெக்டான ஐடியா. 40 பேர் அறிவாளோட எல்லாம் தயாரா நிறுத்தி இருந்தேன். ஆனா நம்ம பொண்ணு பயப்படுதியா. இங்க நிறைஞ்ச இடத்துல இருந்து சொல்றையா, நானெல்லாம் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் முகச்சுதிக்காக பேச மாட்டேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இருக்க வீரமும் தைரியமும் உங்க பொண்ணுக்கு இல்லையா? நான் ஒரு பெரிய சாணக்கிய, நான் போய் அந்த பொண்ணை பிக்கப் பண்ண முடியலன்னா வேற யாரு போய் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியும். நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஊரையே அழிச்சிட்டு நம்ம பொண்ணை தூக்கிட்டு வந்துருவீங்க. அப்படி செஞ்சா அந்த சிங்கராசு நம்ம பொண்ணை தூக்கிட்டு போன செய்தி ஊருக்கே தெரிஞ்சு போவோம். அசிங்கம். இப்போ என்ன பண்ணலாம்? ஒண்ணும் இல்ல, சிங்கராசு கண்டிஷன் போட்ட மாதிரி அந்த மூக்கியம் மேல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட வேண்டியதா. அவனை போய் அவங்க இருந்து என்ன பண்ண போறேன்? டேய் மூக்கியா போல, அன்னைக்கு கருமாதி வீட்டுல என்னை கறிக்கிஞ்சு அடிக்க விடாம கெடுத்து இல்ல, இப்ப ஜெயில போய் களி தின்றா. இந்த நாட்டுல என்னைக்கு ஒரு பொண்ணு தன்னந்தனியா தன் இஷ்டத்துக்கு உட்கார்ந்து கறிக்கஞ்சி காய்ச்சாலோ அன்னைக்குத்தான் இந்தியாவுக்கு சுதந்திரம்னு காந்தி சொன்னார். ஆனா இந்த அவளை பெண்ண அடுத்த வேலை கஞ்சிக்கு வழி இல்லாம பண்ணிட்டீங்களே. ஏண்டா, காந்திஜிய பத்தி இந்தியாவை பத்தி எந்த தான் பேசுறதுங்கிற ஒரு விவசாயே இல்லையாடா? ஒருவேளை கஞ்சிக்காக எல்லாம் ஏன்டா இந்தியா போட்டு குழப்பறீங்க? அப்படி இல்லைங்க, ஒரு இந்திய குடல் பொத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தாங்க இவ்வளவு நேரமா. அப்ப இந்த பொண்ணுக்கு என்ன வழி? தாத்தாயி 10 பட்டிக்கு வழிகாட்டுற எங்க சிங்கராசு இந்த பொண்ணை சும்மா விட்டுருவாரா? அப்ப நாளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சு கறக்கி ஊத்துங்க. ஏண்டா, இந்த உலகத்துல உனக்கு கஞ்சி தவிர வேற எதுவுமே தெரியாதா? இல்லப்பதான் எதுக்கு இப்ப இந்த பொண்ணு உள்ள கூட்டு வர? இப்போ பாவம் இந்த புள்ள எங்கடா போவா? என்ன பிரச்சனைக்கா தூக்கிட்டு வந்த? சரி வந்தா கூப்பிட்டா சரி போ நம்ம சொல்றோம்ல. இந்த பொண்ணு போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு போறாங்க. அப்ப நீ கடத்திட்டு வந்தது முழுக்க முழுக்க நியாயம். நம்ம கிராமத்து பொண்ணு அவ குளத்தைய பிரிஞ்சு என்ன வேதனைப்பட்டாளோ அதே மாதிரி இந்த பொண்ணை பிரிஞ்சு அவங்க அப்பா வேதனைப்படணும் தான் தூக்கிட்டு வந்தா, அதெல்லாம் சரிதான். ஆனா என்ன, நீ இந்த பொண்ணை தூக்கிட்டு வந்ததுக்கு பதிலா அவங்க அப்பனை தூக்கிட்டு வந்திருக்கலாம். சும்மா கிரிக்கெட்டமா பேசாதீங்க. உன் தூக்கிட்டு வந்ததுனால உன் வாழ்க்கையே போச்சு. உங்க அப்பாட்ட பேசுனீங்கல்ல, ஒரு தூக்கிட்டு வந்து இத்தனை நாள்ல உன்னை என்னைக்கா தொட்டுருப்பா? உன்ன இல்ல ஒரு தப்பான பார்வை பார்த்துருப்பா? சொல்ல பார்த்தா 24 மணி நேரமும் கூட இருந்து பாத்துட்டு இருந்தேனாக்கும் என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ. சொன்னீங்க அப்பத்தா, என்ன தூக்கிட்டு வந்த அன்னைக்கு அப்பத்தா பக்கத்துல இருக்கும் போதே உங்க கையால சோறு ஊட்டி விட்டீங்களே, ஏன் ஊட்டி விட்டீங்க? அது பசி மயக்கத்துல கிடக்குறேன்னு பாவம் இறக்கப்பட்டு ஒரு குழந்தைக்கு விட்டு மாதிரி ஊட்டி விட்டேன். அது தப்பா? இன்னொரு நாள் ஏதோ தெரிஞ்சு தெரியாம அறிஞ்சு அறியாம அப்படி ஒரு மீனை பொரிச்சு வச்சேன். அதுல ஒரு துண்டு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு இப்படி ஒரு மீனை என் வாழ்க்கையிலே நான் சாப்பிட்டதில்ல. இப்படி தினமும் சாப்பிட்டா உடம்பு கிண்ணன்னு இருக்கும். இந்த மதில கூட குத்தி உடைச்சுக்கலாம்னு சொன்னீங்களே, ஏன் சொன்னீங்க? அது மட்டுமா, உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப குடுத்து வச்சவன் என்ன பார்த்து ஒரு மாதிரி ஏக்கமா சொன்னீங்களே, ஏன் சொன்னீங்க? அதெல்லாம் போட்டோம். இப்ப இப்ப
எல்லார் கண்ணு முன்னாலையும் கட்டின பொண்டாட்டிய கைய பிடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி தர 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 தரன்னு இழுத்துட்டு போனீங்களே, ஏன் இழுத்துட்டு போனீங்க? இப்படி செய்யறதெல்லாம் செஞ்சு ஒரு பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு உன்னை தொட்டேனா உன்னை பார்த்தேனாங்கிறீங்களே. தொட்டா தேனாக்கோ பார்த்தா தேனாக்கோ. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அம்பு மாதிரி அப்படியே நெஞ்சுக்குள்ள போய் தச்சிருச்சே. ஒரு பொண்ணு மனசு தாங்குமா? இத கேட்க நாது இல்லையா? நியாயம் இல்லையா? அது இல்லையா? இது இல்லையா? ஐயோ அம்மா, ஏன் இப்படி கத்துற இப்போ? பாத்தீங்களா பாத்தீங்களா, இவர் மனசுல என்ன கட்டிக்கணும்னு ஆசை இல்லண்டா இப்படி கட்ட பொண்டாட்டிய கூப்பிடுற மாதிரி வாடி போடிங்கிற வார்த்தை எல்லாம் வருமா? எந்த பொண்ணை பார்த்தாலும் வாதாயி போதாயின்னு கூப்பிடுற இந்த மனுஷன் என்ன மட்டும் ஏன் வாடி போடின்னு கூப்பிடணும்? அது டென்ஷன்ல வாட்ட சொன்னா ஆரம்பிச்சுக்கிட்டா நீ உன்னை வச்சுக்கிறேன் பாருங்க, விடவே மாட்டோம் நாம. கேட்டீங்களா கேட்டீங்களா, என்ன வச்சு போறான், விடவே மாட்டாராம். மனசுல இம்புட்டு ஆசையை வச்சுக்கிட்டு ஏன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கணும்? நீ புஞ்சாதி தண்டி தானே வேண்டாம், என் கை தண்டி கூட இல்ல. நீ கோழிக்கு மேல இருக்கு, நீ ஏன் புஞ்சாதியா? கடுகு சிறுத்தாலும் காரம் போவாது. உன்னை அப்படியே தூக்கி காட்டு காட்டு வீசிடுவாங்க. தூக்கல் கிக்கெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கிளவி சங்கதி ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட். உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. கல்யாணத்துக்கு உடனே என்ன அவசரம்? ஏண்டி 2 நாள் கழிச்சு வச்சுக்கலாம். கிளவி நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. 2 நாளே தாங்காது போல இருக்கு. ஆமா ஆமா, நாளைக்கே கல்யாணம். என்னங்கடி இது? எல்லா கல்யாணத்திலயும் மாப்பிள்ளை உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருப்பாரு, அப்புறம் தான் பொண்ணு கூட்டியாருவாங்க. இங்க என்னடா பொண்ணு உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் மாப்பிள்ளைய காணோம். உங்க சுத்தி அப்படி போயிட்டா என்ன வச்சுக்கிட்டு சும்மா உட்காருங்க மச்சான். காட்சி போவாமா இத கையில புடிங்க மச்சான். தங்கச்சி கையில மச்சான் வேணாப்பா, இத புடிங்க போல. சீக்கிரம் யாராவது தாலி எடுத்து கொடுங்கப்பா. எடுத்தாச்சு. அப்படி தாலி கட்டியாச்சு. 3 மணி நேரம் ஆச்சு. அவன் பத்தி அவனுக்கு தெரியும். இந்த பட்டாரிக்க வேலையெல்லாம் வச்சுக்கலாம். எல்லாம் முடிச்சு வச்சுக்கிறோம். பாத்துக்கிறேன். எங்க போய் வச்சுக்கிறாங்க? பால வாத்துட்டமா பத்திக்கு சரியா முடிச்சுறேன். அங்க பாரு. அம்மாக்கா தாலி கட்டிட்டா வாழ்ந்துடா. நானே நாங்கள ராத்திரி கிட்ட அடிக்கலாமா? விடுங்க. அப்புறம் பாத்துக்கலாம். வா வா. போங்க அண்ணா. பயப்படாம போங்க. போடா. உள்ள போ. பல பலன்னு என் பொண்டாட்டி மாதிரி வச்சிருந்த வண்டிய இப்படி பசைய ஒட்டி பண்ணாட மாதிரி ஆயிட்டீங்களடா. டேய், உனக்கு அறிவு இருக்கடா? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த ஆள் பொண்டாட்டி நீ தள்ளிட்டு போவ? இவன் பொண்டாட்டியை நான் தள்ளிட்டு போனேன். அப்படியே பண்ணலாம் வந்துருவான். அப்படி அவன் வரத்துக்கு அவன் குடும்பத்துல மாமனாரு மாமியாரு மச்சஞ்சி கொழுந்தியா அவங்க எல்லாம் அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவங்களா? மாமியா மச்சனசி கொழுந்தியா அவங்க அப்பா ஆத்தா எல்லாரும் கொண்டு போய் கஞ்சி காய்ச்சி ஊத்துறதுனால கேனப்பேல. அப்போ இவன் கஞ்சி காய்ச்சி ஊத்துறான், இவன் கேனேனா? டேய், ஒரு பேச்சு தானே என் பொண்டாட்டி மாதிரி சொன்னேன். அது மொத்த பரம்பரையே வச்சிட்டீங்களா? டேய், இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகலடா. என்ன நடக்குதுங்க? ஜெய் போடா. போடா. என்ன ஏடா அடிச்ச? என்ன நடந்தது? ஒண்ணும் இல்ல, எல்லாம் விதி. குடியா பசங்க. இனிமே குடிக்கவே கூடாது நினைச்சிருந்தையா, என்னைய குடிக்க வச்சு விட்டாங்க. பூத்தியா